காய்கறி இல்லாத குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு அரை மணி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 7 முந்திரி சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் விடுதாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இது கூட எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு லவங்கம் இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது கூட வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்து அந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு ஸ்மெல் வருங்க. அது சூப்பராக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியில் உள்ள சாறு நல்லா இறங்கணுங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பு போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போனதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதோட கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துனாலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி. 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. பாய்.